கன்னி ராசிய பொறுத்தவரைக்கும் இந்த ஜூலை மாதம் வந்து நல்ல பலன்கள் இருக்கு. 11ஆம் இடத்துல சூரியனும், குருவும் சேர்ந்திருக்கிறது ஒரு சிறப்பான நல்ல யோகம். 2 கூடைய சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா 11ல இருக்கிறது. நீங்க நெனச்ச மாதிரி நல்ல காசு பணம், உங்களுடைய உழைப்புக்கேத்த ஊதியம், நீங்க எதிர்பாராத வகையில திடீர்னு ஒரு ஜாக்பாட் அடிக்கிறதுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து வாய்ப்புகள் இருக்கு. 11ஆம் இடம் சேர்க்கை அற்புதமான பலன்கள் இருக்கு. சூரியன், குரு, புதன், சுக்கிரன் எல்லாமே சேர்க்கை இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசி அதிபதி 10ஆம் இடத்துக்கே வக்ரகதியில போகும்போது இன்னும் சூப்பரான பலன்கள். நீங்க ஒரு ரூ. 10,000க்கு ஒரு ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அது டபுள் மடங்கா 20,000மா கிடைக்கும். அந்த மாரி எதிர்பாராத நிலையில ஒரு வருமானம் வர்றது அப்படிங்கிறது இந்த மாதம் உறுதியாக உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய சோம்பேறித்தனத்த மட்டும் நீங்க வந்து என்ன செய்யணும்? விட்டுறணும். சனி வந்து உங்களுக்கு உங்களுடைய ராசிய பார்க்கறதுனால சனிச்சந்திரன் நினைவு அப்படிங்கிறது ஒரு புணர்ப்பு தோஷத்த வந்து உருவாக்கும். அது வந்து என்னன்னா, நீங்க வேலை பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல ரொம்ப உங்களைய சோம்பேறி ஆக்குறது, உங்களுடைய ஃபாஸ்ட்டான வேலைய வந்து மட்டப்படுத்துறது, இந்த மாரி விஷயத்த உருவாக்கிரும். அதனால தேவையில்லாத பேச்சுகள், வீண் அ நேரம் வீணடிக்கிறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணுங்க. சுறுசுறுப்பா இருங்க. பிடித்த தெய்வங்கள வழிபாடு பண்ணுங்க. நான் உங்களுக்கு ராகு வந்து 6ஆம் இடத்துலயும், கேது 12ஆம் இடத்துல இருக்கிறதும் ஒரு நல்ல அமைப்பு. அதே மாரி 10ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு புதன் இருக்கிறது இன்னும் சூப்பரான அமைப்பு. உங்களுடைய ராசியதிபதியே 10ஆம் இடத்துல இருக்கனால, தொழில்ல வந்து இந்த மாதம் வந்து அளவுக்கு அதிகமாக நீங்க எதிர்பார்த்த எல்லா விஷயங்களுமே நடக்கப்போது. நல்ல வருமானம், உத்தியோகத்துல இருக்கவங்களுக்குலாம் நீங்க எதிர்பாராத ஒரு விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். படிப்பு விஷயமா இருக்கிறதெல்லாம் வந்து உயர்வான ஒரு விஷயமும், வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்றவங்களுக்குலாம் இது ஒரு சூப்பரான ஜாக்பாட்டான டைம். இந்த டைம கட்டாயம் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிலர்லாம் வந்து ட்ரிப் போறது வெளிநாடுகளுக்கு ஃபாரின் ட்ரிப் போறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கும்.